நீங்கள் டியூக் 200 தான் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் நண்பா இது. நான் இப்போ என்ன காமிக்க போகிறேன்னா, நம்ம வீலில் ப்ரோ டிஸ்க் மாட்டுவாங்கல்ல, அந்த ப்ரோ டிஸ்க் தான் இது. ப்ரோ டிஸ்க் மாட்டாமல் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு ப்ரோ டிஸ்க் மாட்டணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்துக்குங்க எப்படி இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்சுன்னா நீங்கள் மாட்டிக்கிங்க. ஓகே, இப்போ இதுதான் அந்த ப்ரோ டிஸ்க்கு. மொத்தம் 4 எண்ணம், ஒரு ஜோடியில் 2 எண்ணம் இருக்கும். இது வந்து அது கட்டுறதுக்கானது. இது ஸ்க்ரூ கொஞ்சம் லெந்தாக தான் இருக்கும். இது வந்து அதுக்கான நெட்டு. இது வந்து டைட் பண்ணோன்னா ரிட்டன் வராது, ஸ்க்ரூ கழண்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ரன்னிங்கில். நீங்கள் இது வாங்கும்போது இது ப்ளைனாக தான் இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட பேர் அடிக்கணுன்னா நீங்கள் அந்த கடையிலே ஸ்டிக்கர் கடை இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயே ஸ்டிக்கர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு கடையில் கொண்டு போய் ஸ்டிக்கர் அடிச்சுட்டு நீங்கள் வந்து மாட்டுற மாதிரி தான் இருக்கும். இது மாட்டும்போது எப்படின்னா, ஒன்றை வந்து வெளியே இழுத்துட்டு ஒன்றை மட்டும் உள்ளே இது பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடும். இப்போ நீங்கள் வெளியூரில் போய் இந்த ப்ரோ டிஸ்க் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நான் மாட்டிக்கிறேன் அப்படின்னு எதாவது சொன்னீங்கன்னா, வாங்கிட்டு வரும்போது நீங்கள் வீலில் வச்சு பார்க்கணும். சில ப்ரோ டிஸ்க் வந்து 200க்கு பெருசாக இருக்குது. நான் ஒரு இடத்துல போய் வாங்கினேன், அதாவது கோயம்புத்தூரில் தான். நான் வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு சரி ஏதாவது செக் பண்ணிவிட்டு போயிடும், ரொம்ப தூரத்துலேருந்து வர்றோம்ல அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா வீலை விட ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்புறம் ரிட்டன் கொண்டு போய் இது வீலோட பெருசாக இருக்குது அப்படின்ட்டு மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் வாங்கும்போதும் கொஞ்சம் கவனமாக வாங்கிக்கோங்க. அடுத்து நீங்கள் இந்த வீல் மாட்டுறீங்கல்ல, அந்த ப்ரோ டிஸ்க் மாட்டும்போது கரெக்டாக அந்த காற்றடிக்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் அந்த இடத்துல வர்றது மாதிரி நீங்கள் மாட்டிக்கிங்க. கடையிலே மாட்டுறதா பிரச்சனை இல்லை, அவங்களே மாட்டி விட்ருவாங்க. நம்ம மாட்டுறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாட்ட வேண்டியது இருக்கும். அந்த நெட்டு வந்து நீங்கள் போடும்போது என்னென்னா, நான் கை வச்சுருக்கேன்ல, அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் நெட்டு போடுற மாதிரி போடணும். ஏன்னா அந்த சைடு டிஸ்க் வருது. இப்போ நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கே, எல்லா நெட்டையும் நான் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். ஓகே, அப்படியே இருங்க. இப்போ இந்த நெட்டை பார்த்தாலே தெரியும், அந்த பக்கத்தில் இந்த பக்கம் ரொம்ப நீட்டிட்டு நிற்கிது பார்த்தீங்களா, ரொம்ப லெந்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் இங்கேருந்து அந்த சைடு போட்டிங்கன்னா இந்த டிஸ்கில் அதில் உரசும். டிஸ்க் அந்த இது வரும்ல, பிடிக்கும்ல, அந்த இதில் உரசும். நீங்கள் என்ன தான் நெட்டு போட்டாலும் இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, இது மாட்டிட்டா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதாவது கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நெட்டு வந்து அதவா கழண்டு போக கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து அவ்வளோவா டக்குன்னு வந்து இதாகாது, கழண்டு வராது. பேலன்ஸ் இருக்குது. இதே மாதிரி கத்திரி வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ காமிக்கிறேன், ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. வேறு லெவலில் இல்லை, எனக்கு இப்படி இருக்குது தான்ப்பா பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு உள்ளது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் அதே காமிக்கிறேன், இதை ப்ரோ டிஸ்க் இடாத அந்த வீடியோ காமிக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது ஏதோ ட்ரெஸ் இடாமல் நிற்கிற மாதிரி இல்லை, நல்லாவே இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை. இது எப்படி இருக்குது, மாஸாக இருக்குது.